கிட்ஸ் இருக்காங்க. நான் எப்படி இந்த பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து வரப்போறேன்னு ரொம்ப யோசிச்சேன். லைக் 1 hour டெய்லி 1 hour கிளாஸ் எப்படி முடியும், எப்படி கத்துக்கிறது அப்படின்னா ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இந்த கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது 1 hour கிளாஸா இருந்தாலுமே ஆயில் மசாஜ், ஃபேஷியல், ஐப்ரோ ட்ரிம் எல்லாமே பர்ஃபெக்டா சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு கத்துக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, ஈஸியாவும் இருந்தது. அண்ட் அதையும் நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. இந்த கிளாஸால எங்களுக்கு லைக் ஒரு பேசிக்கா பியூட்டி, எனக்கு பியூட்டி பார்லர்னா எதுக்கு வராங்கன்னே தெரியாது. சும்மா மேக்கப் போடுறதுக்கு வராங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இதுல இவ்வளோ இருக்கா, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா நிறைய இருந்தது எனக்கு. அண்ட் 2 கிட்ஸ்குள்ள 2 கிட்ஸும் இருக்கும்போது எப்படி கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கும் இது நிறைய இருந்தது. என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உமா, மலையிலேருந்து தான் வரேன். இங்கே பார்லரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இங்கே வந்த பிறகு எனக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யூஸ்ஃபுல் மீன்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு கொண்டு வந்துருக்கு. இது நான் அப்படியே விட மாட்டேன். கண்டிப்பாக நான் பிஸ்னஸில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. கிளாஸுமே சூப்பராக புரிஞ்சுது, எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் டவுட்ஸ் கேட்கும் போது அகெயின் எங்களுக்கு திரும்பி கேட்டாலுமே எங்களுக்கு மூஞ்ச சொல்லிக்காம அதான் என்னடா அப்படின்னு இல்லாம எங்களுக்கு பொறுமையா இருந்து சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் டெமோவும் நாங்க பார்த்தோம், அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா இது ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரீ கிளாஸ்னா சும்மா பேசிக் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு விட்டுருவாங்க. உண்மையாவே நான் அப்படிதான் நினைச்சேனே. ஃப்ரீ அப்படின்ற வேர்டுக்கு உண்மையாவே அது ஈக்குவல் பண்ணவே முடியாது. ஏன்னா காசு கட்டி சேர்ந்தாலுமே இந்த அளவுக்கு சொல்லி தருவாங்கன்னு தெரியல. அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் காசு இல்லாதவங்க ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஆனா படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா அவங்க கிட்ட காசு இருக்காது, அவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து 15 days கிளாஸ், பேசிக் கிளாஸ் வந்துட்டு வரும்போது அக்கா வந்து நான் பிளைண்டாக தான் வந்தேன். அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிளாஸு. ஒவ்வொரு டவுட்டுமே நம்ம கேட்கும்போது அக்கா பொறுமையாக சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெறும் கிளாஸ் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலோட சேர்த்து சொல்லி தரும்போது நல்லா புரியுது. ப்ராக்டிக்கலையுமே டவுட் ஒன்று நம்ம கேட்கும் போது அந்த எதாக இருந்தாலுமே ரொம்ப புரியுற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக சொல்லி தராங்க. ஏன்னா இது பேசிக்கிறதுனால இன்னும் நம்ம கிளாஸ் நிறைய கற்றுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. என் பேர் நித்யா, நான் ஏற்கனவே பியூட்டிஷனாக தான் இருக்கேன். இன்னும் நல்லா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து. ஆனால் சூப்பராகவே போச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லா டவுட்டுக்கும் கிளியராக தெரிஞ்சுக்கிறாங்க. இது அட்வான்ஸும் நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாரும் இங்கே வந்து நல்லா கற்றுக்கணும். சங்கீதா நல்லா சூப்பராக சொல்லி தந்தாங்க. நான் மலையிலிருந்து வரேன். நான் வந்து இந்த ஏரியா புதுசு தான். ஆனால் வந்து இங்கே பார்லர் இருக்கான ஒரு தடவை பார்க்க வரும்போது சங்கீதா பிரைடல் மேக்கப் இருந்துச்சு. சரி மேலே வந்து கிளைண்ட்டாக தான் வந்தேன். த்ரெட்டிங் ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கான்டாக்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ அது மூலயமா சேவ் பண்ணதெல்லாம் அவங்க பியூட்டிஷியன் கோர்ஸ் ஃப்ரீ கிளாஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் எனக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். பட் ஆனால் பேமெண்ட் பண்ணி எனக்கு படிக்கிற அளவுக்கு வசதி இல்லை, வீட்டில் ஒத்துக்கலை. சரி ஃப்ரீ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் கற்றுக்கிட்டு அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ராக்டிக்கல் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. டவுட்னா கூட கிளியர் பண்ணாங்க. டெமோலாம் ப்ராடக்ட்லாம் கொடுத்தாங்க. யாரும் வந்து ப்ராடக்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இதுக்கு மேலே ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும்னு ரொம்ப ஆசை. இதுக்கு மேலே இன்னும் மேக்கப்லாம் படிக்கணும் ஆசை வந்துருச்சு. அதனால வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னோட கெரியரை நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். இந்த யாராருன்னா சங்கீதா பிரைடு, அவங்களால அந்த சங்கீதா அக்காவால் தான் எல்லாமே நடக்குது, போகுது.